பிரியா, என்னங்க அத்தை? என்னம்மா பாத்திரமெல்லாம் கழுவிட்டியா? அப்படியே துணியை துவைச்சு காய போட்டு வந்துரு. இப்போதான் பாத்திரம் விளக்கி முடிச்சிருக்கேன், துணியை துவைச்சு போட்டுற அத்தை. எப்போ பாரு நான் சொல்லி சொல்லி தான் வேலை செய்கிற. நீ வீடு வாசலாம் கூட்டி தள்ளிட்டு நாளைக்கு குழம்பு வைக்கணும்ல, காலையில் வெள்ளனா குழம்பு வைக்கணும், வெள்ளிக்கிழமை. போய் பருப்பு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் வாங்கிட்டு வா. நாளைக்கு சாம்பார் வச்சு அப்பளம் பொரிச்சு ரசம் வச்சிருவா. புரியுதா? போ. சரிங்க அத்தை. ஏம்மா சத்யா, நான் எத்தனை தடவை சொல்கிறது, ஆடியே முடிய போகுது. ஆடி தள்ளுபடிக்கு வாமா, உனக்கு 2 புடவை எடுத்தாரேன்னு சொன்னேன்ல. என் பேச்சை கொஞ்சமாவது கேட்குறியா? காலத்தில் கிளம்பி வாமா. எங்கம்மா, எனக்கு வேலை சரியா இருக்கு, வாரம்மா ஒரு நாள். ஒரு நாள் இல்லை, நீ இன்னைக்கு வர்ற, நம்ம போய் எடுக்கிறோம். சரியா? புரியுதா? சரிம்மா, வரேன். ஆ, அண்ணி அத்தை ஆடி தள்ளுபடியில் சேலை எடுத்து கொடுக்க வர சொல்கிறாங்க. நம்ம கேட்டாலும் எடுத்து தானே கொடுப்பாங்க, நம்ம கேட்டு பார்ப்போம். என்னம்மா காய் வாங்கிட்டு வந்துட்டியா? காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் அத்தை. அத்தை, எனக்கும் 2 புடவை எடுத்து தரீங்களா அத்தை ஆடி தள்ளுபடியில்? உனக்கு 2 புடவை எடுக்க நான் எங்கே போகிறது? நானே என் மகளுக்கு 2 புடவை எடுத்து கொடுக்கலான்னு வர சொல்லியிருக்கேன். அங்கே இங்கேயும் காசை வாங்கி அதில் உனக்கு வேறு புடவை. உனக்கு புடவை என்ன, நீ உங்கள் அம்மா வீட்டில் போய் வாங்கி கட்டிட்டு வா. அதை விட்டுட்டு இங்கே நின்றுக்கிட்டு புடவை கேட்டுக்கிட்டு இருக்காத. புரியுதா? பா. இன்னும் நீ லைனில் தான் இருக்கியாம்மா? என்னம்மா பேசுகிற? பிரியாவை அப்படி பேசுகிற? மகளை மட்டும்தான் மகளாக பார்க்கணுமா? மருமகளையும் மகளாக பார்க்கலாமா நினச்சா? ஏம்மா, என்கிட்ட இருக்கிறது 2000 ரூபா தான் இருக்குது. அதில் தான் உனக்கு 2 புடவை எடுத்து கொடுக்கலான்னு நினச்சேன். அதை விட்டு போட்டு நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. அவள் அம்மா வீட்டில் போய் வாங்கி கட்டிட்டு வரட்டுமே. 2 புடவை தான் கேட்டேனா? எனக்கு 1 புடவை எடுத்து கொடு, பிரியாவுக்கு 1 புடவை எடுத்து கொடு, சரியா? சரிம்மா, நீயே சொல்கிற, நானும் கொஞ்சம் யோசிக்கணும்ல. சரிம்மா, நம்மளுக்கு அவளை விட்டால் யார் இருக்கா? எடுத்து கொடுக்கலாம். சரி, கிளம்பி வாரியா நீயே? நான் அவளையும் கிளம்ப சொல்கிறேன். போய் கிளம்ப சொல்லி பேசுனதுக்கு மன்னிப்பு கேளு, போ.